இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டால் அமெரிக்கா என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் இப்போ நிலவிட்டு இருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆதரவாக இருந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த முறை பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி இந்தியா கொடுக்கக்கூடிய பட்சத்தில் பாகிஸ்தான் அமெரிக்காவின் நாடினால் அமெரிக்கா என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த காலங்கள் இருக்குன்னு சொன்ன மாதிரி பாகிஸ்தானுக்கு தான் அமெரிக்கா ஆதரவு இருந்துச்சு. 1971ஆம் ஆண்டு போரின் போது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் ஏப்ரல் 22ஆம் தேதி அப்போதைய நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் வெளிப்படையான இந்தியாவுக்கு ஆதரவு அளித்தாங்க. 22 நடந்தது இல்லையா, அந்த பகல்காம் தாக்குதல், அந்த சம்பவத்துக்கு பிறகு அமெரிக்கா வெளிப்படையாக இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தாக்குதல் நடந்தபோது அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தன்னுடைய குடும்பத்தோட இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அவர் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்தார். காஷ்மீரில் நடைபெற்ற பகல்காம் தாக்குதல் அந்த சம்பவத்தை அடுத்து அமெரிக்காவுடைய பல தலைவர்கள் அறிக்கை விட்டிருக்காங்க. அதில் இந்த தீவிரவாத தாக்குதலில் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொள்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த அறிக்கைகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா இருக்கின்றது, இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாமாங்கிற கேள்வி இருக்கு. அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்க 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, இந்தியா குவாட் அமைப்பினுடைய உறுப்பினர். இன்னொன்று, சீனா அமெரிக்கா இடையே நிலவக்கூடிய வர்த்தக போர். சீனா பாகிஸ்தானுக்கு இடையே நெருக்கமான உறவு நீடிப்பதால் அமெரிக்கா இந்த விவகாரத்தை கொஞ்சம் உற்று நோக்குவாங்க. அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா அப்படின்னு 4 நாடுகளை உள்ளடக்கி அமைப்பு தான் அந்த குவாட். இருந்தாலும் இப்போ அமெரிக்க இராணுவம் எந்த போரிலையும் ஈடுபடுவதை ட்ரம்ப் விரும்பலை. கொஞ்சம் அமைதியாக தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ட்ரம்பினுடைய முழு கவனமும் அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலை மற்றும் நிதி பற்றாக்குறையை சீர்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதனால இந்த விவகாரத்தில் அவர் ரொம்ப கவனமாக செயல்படுவார். இந்த விவகாரத்தில் எந்த விதமான முடிவையும் அவ்வளவு விரைவாக ட்ரம்ப் எடுக்க மாட்டார். அமெரிக்காவினுடைய புலனாய்வு துறை பகல்காமில் நடந்தது என்ன, அங்கே சம்பவம் நடைபெற்ற முழு விவரம் என்ன தொடர்பான தகவல்களை சேகரிப்பாங்க. அதோடு இந்த தாக்குதல் வருங்காலத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் மதிப்பாய்வு செய்வாங்க அமெரிக்காவுடைய புலனாய்வுத்துறை. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா நேரடியாக தலையிடுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு மிக குறைவு அப்படிங்கிறது தான் பதில். அமெரிக்கா தன்னுடைய கூட்டாளியான சவுதி அரேபியா மூலமாக இந்த விவகாரத்தில் தலையிடும். இந்தியா பாகிஸ்தான் இடையே சூழல் பதற்றம் அடைவதை தொடர்ந்து சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ராஜி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. சவுதியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்த ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் முன் வந்திருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் அல்லது தெற்காசிய விவகாரம் ட்ரம்புக்கு முக்கியம் கிடையாது. ஒரு தொழிலதிபராக குடியேற்றம், பொருளாதார கொள்கை, வரி, விலைவாசி உயர்வு போன்ற உள்நாட்டு விவகாரங்களே அவருக்கு முக்கியம். இந்த விவகாரத்தில் தலையிட்டு 2 நாடுகளுக்கு இடையே சுமூகமான சூழலை உருவாக்க நினைத்தாலும் இரு நாடுகளும் போர் குறித்த தீவிர சிந்தனைகளை கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் மறைமுகமாக நடைபெறும் ராஜரீதியிலான அந்த பேச்சுவார்த்தைகள் பலனளிக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ தாலிபான்களுக்கு பாகிஸ்தான் மறைமுகமாக உதவி இருக்கலாம். ஆனாலும் பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா சிறிய அளவிலான நடவடிக்கை தான் மேற்கொண்டாங்க. பாகிஸ்தான் நேரடியாக அமெரிக்காவை எப்போதும் எதிர்த்தது கிடையாது. இப்போதைய சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ஆதரவு அளித்தாலும் பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தாலும் கூட பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் என்பதே அந்த நாடு சுட்டிக்காட்டியுள்ளதாக. முந்தைய காலங்களில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கலாம். ஆனால் காலம் இப்போ மாறி இருக்கிறது. இப்போது 2 நாடுகளுக்கு இடையே பதற்றம் நீடித்தால் அமெரிக்காவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். இந்த தாக்குதலுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய ஐநா 2 நாடுகளும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடித்து தற்போது நிலவக்கூடிய சூழல் மோசமடையாமல் தடுப்பதை உறுதி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸினுடைய செய்தி தொடர்பாளர் இந்த தகவலை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு நாட்டின் தலைவருடனும் கடந்த 24 மணி நேரத்தில் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலை. ஆனால் இந்த விவகாரம் குறித்து கவலை அடைஞ்சிருக்கோம். மேலும் நிலவக்கூடிய அந்த சூழலை ரொம்ப நாங்கள் கண்காணித்து வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஐநா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க நியூட்ரலான ஒரு நிகழ்வு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் ஏற்பட்டால் இந்த முறை அமெரிக்கா அதிகபட்சம் யாருக்கேனும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சூழல் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்க தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.